எஸ்தர் 7ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10. ராஜதியாகிய எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் அம்மோனும் வந்தபோது, So the kings and Ammon come to the banquet with an Esther and the queen. வசனம் 2. இரண்டாம் நாள் விருந்திலே திராட்சை ரசம் பரிமாற்றப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதலை என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்திலே பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். And the king said again unto the Esther, and the second day at the banquet of the wine, what this day and petition Queen Esther, and it shall be an gratitude thee, and what this day and request, and it shall be an proclamation even to the alpha of the kingdom. வசனம் 3. அப்பொழுது ராஜதியாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்மிடத்தில் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கும் என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. The Esther the queen answered and said, If I have found favor in this God, O king, and if it please the king, let me and life be given me at my petition, and my people at my request. வசனம் 4. எங்களை அழித்து கொன்று நிர்மூலமாக்கும்படி நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனாலும் நான் மௌனமாய் இருப்பேன். இப்பொழுதே ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு இந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது என்றாள். For we are the sold eyes and me people to be and destroyed, to be slain and to the perish. But if we hadn't been sold and for been man and been woman, I hadn't healed my tongue altogether, the enemy cloud not and conventionally the king's damage. வசனம் 5. அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்தியரே மறுமொழியாக ராஜதியாகிய எஸ்தரே நோக்கி, இப்படி செய்த துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். Then the king Ahasuerus answered and said unto the Esther the queen, Who is he, and where is the he that durest presume me in his heart to do so? வசனம் 6. அதற்கு எஸ்தர், சத்துருவும் பங்கஜனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட அம்மோன்தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக அம்மோன் திகில் அடைந்தான். And Esther said, and the adversary and the enemy is this and wicked Haman. Then and Haman was an affair before the king and the queen. வசனம் 7. ராஜா உக்கிரத்துடனே திராட்சை ரசம் பந்தியை விட்டெழுந்து அரண்மனை தோட்டத்திற்கு போனான். ராஜாவினால் தனக்கு பொல்லாப்பு நிர்ணயிக்கப்பட்டது என்று அம்மோன் கண்டு ராஜதியாகிய எஸ்தரிடத்தில் தன் பிராணனுக்காக விண்ணப்பம் பண்ண எழுந்து நின்றான். And the king rising from this banquet of wine in this and went into this place garden, and the Haman stood up and made the request for his son left to the Esther,
the queen, for he showed that there was an evil determined against him and by king. வசனமிட்டு ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து திராட்சை ரசம் பரிமாறப்பட்ட இடத்திற்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்து இருக்கிற மொர்தெகாயின் மேலே அமோன் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா தன் அரண்மனையில் இருந்தபோதே, என் கண் முன்னே இவன் ராஜ்யத்தை பலவந்தம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறானே என்றான். அந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து பிறந்தவுடனே அமோன் முகத்தை மூடி போட்டார்கள். Then the king returned out of the place, gone into the place of the banquet of the wine, and Haman was fallen upon this bed wherein Esther was. Then and said unto the king, and will he force the queen and also before me in the house? As the word went out of the king's mouth, they uncovered Haman's face. வசனம் 9. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகள் அர்பனா என்னும் ஒருவன் இதை ராஜாவின் நன்மைக்காக பேசின. மொர்தெகாயை அமோன் செய்வித்த 50 முழு உயரமான தூக்கு மரம் அமோன் வீட்டாண்டை நாட்டப்பட்டு இருக்கிறது என்றான். அப்பொழுது ராஜா, அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான். அவரோட கோபம் எப்படி இருக்கு? And the urban ones of these chamberlains said before these kings, and behold, also this glove was 50 cubits height, which an Haman hadn't made for the Mordecai, who hadn't spoken good for the king's statute in the house of the Haman. Then the king said, him and thereon. வசனம் 10. அப்படியே அம்மோன் மொர்தெகாய்க்கு சித்தம் பண்ணின தூக்கு மரத்தில் அம்மோனையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் விக்கிரமம் தணிந்தது. So they hanged and Haman and the laws that he had and repaid for the Mordecai. Then was these kings were specified. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவன் செய்த பெரிய தப்பு. ராஜாவை கொல்லணும்னு நினச்சது ஒரு தப்பு. இன்னொரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு உண்மையாக அந்த மொர்தெகாயை கொல்லணும்னு அம்மோன் என்ன அவனோட நோக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு யாருமே கீழ்ப்படையிலையே, அதாவது யூதர்கள் யாரும் கீழ்ப்படையிலே அப்படின்ற ஒரு கணக்கு. அதோட கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ராஜாவை ஏற்படுத்தினது கடவுள், அந்த கடவுளுக்கு தான் நம்ம கீழ்ப்படினுமே தவிரன்றத மாதிரி இதில் வரும் பைபிளில் எப்பயுமே. ஏன்னா அவருக்கு ஒருத்தருக்கு தான் மகிமை கனம் எல்லாம். ஆனால் ராஜாவை ஏற்படுத்தினவர் கடவுள் தான்றதை இதில் அந்த கடவுளுக்கு தான் நம்ம மேன்மையும் மகிமையும் கொடுக்கணுமே தவிர, அதில் ராஜாவோட இதில் இருந்து ராஜாவும் சரி மகிமை தேவனுக்கு தான் கொடுக்கணுன்றது அந்த அம்மோனுக்கு தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவர் அம்மோன் தப்பாக எடுத்து அந்த இடத்துல யூதர்கள் எல்லாத்தையும் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு ஒரு தீர்மானிக்கிறாரு. அப்போ அது அவருக்கே திரும்புது அகெயின்ஸ்டாக. ஏன்னா அந்த அம்மோன் இன்னொரு இடத்துல தப்பாக யோசிச்சிருக்கான். ராஜாவுடைய இடத்துல நான் உட்காரணுன்றத, ராஜாவை தீர்த்து கட்டணுன்றதையும் யோசிச்சிருக்கான். அப்போ அதை எழுதுனதை பார்க்கும்போது தான் மொர்தெகாயை அந்த இடத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியாக ஏற்படுத்தும் போது அதை அம்மோனே கொண்டு அதை செய்யணும் அப்படின்றத ராஜா சொல்லி, அதுக்கப்புறமா அந்த பந்தியில் போய் இவங்கெல்லாம் போய் கலந்து கொண்டு, அதுக்கப்புறமா மொர்தெகாய்க்கு இப்படி ஒரு பிரச்சனை இது அம்மோனுக்கு இவ்வளோ தூக்கில் தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் ஏன் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒரு புரியாமல் இருக்கிறது தான். ஆனால் புரிதலுடைய முன்னோக்கம் பார்த்தீங்கன்னா, மெய்யான தேவனுக்கு தான் மகிமை போகணும், அடுத்தபடி தான்
அது யாராக இருந்தாலும்ன்றதை வந்து ராஜாவை ஏற்படுத்தின ஒரு கடவுள், அவருக்கு தான் நம்ம எல்லா மகிமையும் கொடுக்கணும். இது அதோட தெளிவு தான் அதில். ஆனால் ஒருத்தனுக்கு விரோதமாக போகிறது, அதுவும் ராஜாவுக்கு விரோதமாக போகிறது வந்து இந்த இடத்துல தெரியுது. அந்த ராஜா அதை கேட்டு கூட அவனை மொர்தெகாய் அந்த இடத்துல நிப்பாட்டுறாரு. அம்மோனை மாற்றிடுறாரு அந்த இடத்துலேருந்து. ஆனால் அதில் பெரிய தப்பு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ராஜாவுக்கு யாரும் கீழ்ப்படையிலேன்னு சொல்லி யூதர்களெல்லாம் கொல்ல சொல்கிறது ராஜாவுக்கே தெரியாமல் சொல்லியிருந்தானா, தெரிஞ்சு சொன்னானான்னு தெரில. அதுவும் அந்த இடத்துல நடந்திருக்கு. இதில் வந்து ராணி சொல்லி அதை ராணி காதில் வந்து ராணி அவங்க உயிருக்கு ஆபத்தே இருந்தாலும் அந்த ஆபத்தெல்லாம் தள்ளி போட்டு அந்த மக்களை அந்த இடத்துல ராணியாக அவங்க ஆகிறதுக்கும் கடவுள் தான் அவர் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த ராணியாக. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் மெய்யான தேவன் தான் அப்படின்ற பட்சம், அவரோட இது தான், அவருடைய செயல் நெறிமுறைகள் தான் அப்படின்றது தெரிய வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு நடந்தவைகள் எங்கள் வீட்டில் காலையில் வீட்டு ஜபத்தில் எது படித்தோம்னா, மார்மன் புக் ஆஃப் மார்மனில் முன்னுரை தலைப்பு பக்கம் மார்மன் புஸ்தகத்தில் அதை படிக்கல. அதுக்கு அடுத்ததாக மார்மன் புஸ்தகம் நெப்பியின் தகடுகளால் எடுக்கப்பட்ட தகடுகளின் மீது மார்மோன் கர்த்தரால் எழுதப்பட்ட விவரம், இதை தான் நான் படித்தேன் காலையில். ஆதலால் இது நெப்பியின் ஜனங்கள் மற்றும் லாமோனியர்கள் குறிப்பின் சுருக்கமாக இருக்கிறது. இஸ்ரவேலின் வீட்டார்களில் மீதியானவர்களாகிய லாமோனியர்களுக்கும் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் எழுதப்பட்டது. கட்டளையின் வாயிலாகவும் தீர்க்க தரிசன ஆவி மற்றும் வெளிப்பாட்டின் படியும் எழுதப்பட்டவைகளாகும். அவைகளே அழிக்கப்பட முடியாதபடி எழுதப்பட்டு முத்திரைக்கப்பட்டு கர்த்தருக்குள் மறைத்து வைக்கப்பட்டன. தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமையினாலும் மொழிபெயர்க்கப்படுவதற்கு அதிலிருந்து வெளியே வர புறஜாதியர்கள் வாயிலாக ஏற்ற காலத்திலே வெளியே வரும்படி மரோனியின் கரத்தால் முத்திரிக்கப்பட்டது. கர்த்தருக்குள்ளாக மறைத்து வைக்கப்பட்டது. அதில் இருக்கும் மொழிபெயர்ப்பே தேவனுடைய வரம். பரலோகத்துக்கு செல்ல கோபுரத்தை கட்டி கொண்டிருந்த பொழுது ஜனங்களின் பாஷையை கர்த்தர் தாறுமாறாக்கிய சமயத்தில் சிதறடிக்கப்பட்ட ஏரோதின் ஜனங்களின் குறிப்பையே ஏரோதின் புஸ்தகத்திலிருந்து எடுத்த சுருக்கம். இது கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு இவ்விதமான மகத்தான காரியங்களை செய்தார் என்பதை இஸ்ரவேல் வீட்டாரில் மீதியானவர் கர்த்தருடைய உடன்படிக்கைகளையும் அவர்கள் என்றென்றைக்குமாய் தள்ளப்படவில்லை என்பதையும் அறிந்து கொள்ள காட்டுவதாயிருக்கிறது. எல்லா தேசங்களுக்கும் தாம் வெளியரங்கமாகிற இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய தேவன் என்பதை யூதருக்கும் புறஜாதிகளுக்கும் இருக்கிறதுமாயிருக்கிறது. இப்பொழுது இதிலே குறைகள் இருப்பினும் அவைகள் மனுஷர்களின் தவறுகளாகவே இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்தின் முன் கரையற்றவர்களாக காணும்படி தேவனுடைய காரியங்களையே கண்டனம் பண்ணுகிற இருப்பீர்களாக. தகடுகளிலிருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு ஜோசப் ஸ்மித் இளையவரால் செய்யப்பட்டது. இதை படித்தோமா? அதுக்கப்புறம் 8 சாட்சிகள் படித்தோம். அதுக்கப்புறம் 8 சாட்சிகள் எங்கள் அப்பாவுக்கு படித்து காட்டினேன். 8 சாட்சிகள் சாட்சியகம். இந்த மொழிபெயர்ப்பை பெரும் எல்லா தேசத்தாரும் இனத்தாரும் பாஷைக்காரரும் ஜனங்களும் இதனால்
அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த பணியின் பணியின் மொழிபெயர்ப்பாளர்களான ஜோசப் ஸ்மித் இளையவர்கள் என்பவர் சொல்லப்பட்டு இருக்கிறதும் தங்களின் தோற்றத்தை உடையதுமான தகடுகளை எங்களிடத்தில் காண்பித்தார். சொல்லப்பட்ட ஸ்மித் என்பவர் எத்தனையோ தகடுகளை பெற்றாரே, அத்தனையும் நாங்கள் கைகளிலே எடுத்தோம். அவைகளை விரிக்கப்பட்டு உள்ளவைகளாயும் நாங்கள் பார்த்தோம். அவை எல்லாம் பழங்கால வேலைகளாகவும் சிறந்த வேலைப்பாடு அமைந்த தோற்றமுடையவளாயும் இருந்தன. பேசப்பட்ட ஸ்மித் அவைகளையே எங்களுக்கு காண்பித்தார் என்பதை தெளிந்த புத்தியுள்ள வார்த்தைகளினாலே சாட்சி கொடுக்கிறோம். ஏனெனில் நாங்கள் அவைகளையே பார்த்தோம், கைகளினாலே தூக்கி பார்த்தோம். நாங்கள் சொன்ன தகடுகளை பேசப்பட்ட ஸ்மித் என்பவர் பொறித்தார் என்பதை நாங்கள் நிச்சயமாகவே அறிவோம். நாங்கள் பார்த்தவைகளுக்காக உலகத்திற்கு சாட்சியாக இருப்பதற்கும் உலகத்திற்கு எங்களை பேர்களை கொடுக்கிறோம். இதற்கு தேவன் சாட்சி கொடுப்பதால் நாங்கள் பொய் உரைக்கவில்லை. கிறிஸ்டின் விட்மர், ஜாக் விட்மர், பீட்டர் விட்மர் இளையவர், ஜான் விட்மர், ஹைராம் பேஜ், ஜோசப் ஸ்மித் மூத்தவர், ஹைராம் ஸ்மித், சாமுவேல் எச் ஸ்மித். இது படித்தோம். இதுக்கு அடுத்து மோர்மோன் இவ்வளோ பெருசாக படித்தேன். தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் சாட்சி யாகம். மோர்மன் புஸ்தகம் வெளியே வருவதை பற்றிய தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித்தின் சொந்த வார்த்தைகளை 1823 செப்டம்பர் 21 நாளிலே சாயங்காலத்திலேயே சர்வ வல்ல தேவனுக்காக ஜெபத்தையும் வேண்டுதல்களையும் ஏற்படுத்தேன். இவ்விதமாக நான் தேவனை நோக்கி அழைக்கும் செயல் ஈடுபாடு இருந்த பொழுது என்னுடைய அறைகளில் ஒரு ஒளி தோன்றி இருப்பதை கண்டேன். நடுப்பகலிலே வெளிச்சத்தையும் காட்டிலும் அதிகமாய் அந்த அறை ஒளி அடையும் வரை அந்த ஒளி அதிகரித்து கொண்டு வந்தது. அப்பொழுது ஒருவன் என் படுக்கையின் நெருகே தோன்றினான். அவன் ஆகாயத்தில் நின்று கொண்டு இருந்தான், ஏனெனில் அவன் பாதங்கள் தரையிலே தொடவில்லை. மிகவும் நேர்த்தியான வெண்மையுடைய ஒரு தளர்ந்த அங்கியையும் அவன் தன் மேலே அணிந்திருந்தான். அந்த வெண்மையானது பூமியிலே நான் ஒன்றும் கண்டாயிராத ஒன்றாயிருந்தது. பூமியின் அந்த பொருளும் இவ்விதமான அதிக வெண்மையுடனும் பிரகாசமுடனும் தோன்றியபடியே செய்யப்படக்கூடும் என்றும் நான் நம்பி இருக்கிறதில்லை. அவனுடைய கைகளும் மணிக்கட்டுக்கும் கொஞ்சம் மேலே கரங்களும் வெறுமையாயிருந்தன. அதுபோல அவனுடைய பாதங்களும் கணுக்காலும் கொஞ்சம் மேல் காலும் வெறுமையாயிருந்தன. அவனது தலையும் கழுத்தும் கூட வெறுமையாயிருந்தன. அந்த அங்கி தவிர வேறு எந்த உடையும் அவன் அணிந்திருக்கவில்லை என்பதை நான் காண முடிந்தது. அது திறந்திருந்தபடியால் நான் அவனது மார்பை பார்க்க முடிந்தது. அவனுடைய அங்கி மிகுந்த வெண்மையும் உடையதாயிருந்தது என்பது மட்டுமின்றி அவனுடைய முழு சரீரமும் விவரிக்க மகிமையும் இருந்ததையும் அவனுடைய முகம் உண்மையுமாகவே மின்னல் கோப்பாகவும் காணப்பட்டது. அந்த அறையானது மிகவும் ஒளியாயிருந்தது. ஆனால் அவனை
சுற்றிலும் பிரகாசம் இருந்தது போல அது எவ்வளவு பிரகாசமாயிருக்கவில்லை. அதன் முறையாக அவனை பார்த்தவுடனே நான் பயப்பட்டேன். ஆனாலும் அந்த பயம் சீக்கிரமாக என்னை விட்டு அகன்றது. அவன் என்னை பெயர் சொல்லி அழைத்து, அவன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட தூதவன் என்று தன் பெயரை மரோனி என்று நான் செய்வதற்கு ஒரு வேலையை தேவன் வைத்திருக்கிறார் என்றும், மேலே என் நாமம் எல்லா தேசத்துக்குள்ளும் இனத்தாருக்குள்ளும் பாஷைக்காரர்களுக்குள்ளும் நன்மையாகவும் தீமையாகவும் கருதப்பட வேண்டுமென்றும், அல்லது எல்லா ஜனங்களுக்குள்ளும் நன்மையாகவும் தீமையாகவும் பேசப்பட வேண்டுமென்றும் சொன்னான். தங்கத்தகடுகளின் மீது எழுதப்பட்ட இந்த கண்டத்தின் முந்திய குடிகளின் விவரத்தையும் அவர்கள் எழுந்த ஆதாரத்தையும் கொடுத்து ஒரு புஸ்தகம் புதைக்கப்பட்டிருப்பதாக சொன்னான். பூர்வக குடிகளுக்கும் இரட்சகரால் கொடுக்கப்பட்ட நித்திய சுவிசேஷத்தின் முழுமையும் அதிலே அடங்கியிருக்கிறது என்றும் சொன்னான். மேலும் அங்கே வெளியினான வளர்ந்த சட்டத்தினும் 2 கற்கள் இருந்தன. பதக்கத்துடன் கட்டப்பட்ட தகடுகளுடனும் புதைக்கப்பட்ட இக்கற்றிற்குள் ஊரீம் மற்றும் தும்மீம் என அழைக்கப்பட்டன. அக்கற்களை வைத்திருந்ததும் உபயோகப்படுத்துவோர் பூர்வக காலங்களில் அல்லது முற்காலத்திலே ஞானதிருஷ்டிக்காரர்கள் என்பவர்கள் எண்ணப்பட்டார்கள். இந்த புஸ்தகத்தை மொழிபெயர்க்க உதவியாக இருக்கும் நோக்கத்திற்காகவே தேவன் அவைகளை ஆயத்தப்படுத்தினார் என்றும் சொன்னான். என்னிடத்தில் அவன் சொன்ன தகடுகளை நான் பெற்றுக்கொண்ட போது அவைகள் பெற வேண்டிய காலம் இன்னும் நிறைவேறவில்லை என்பதால் நான் அவற்றையும் கவசத்துடன் உள்ளே ஊரீம் தும்மீம் ஆகியவற்றையும் ஒருவருக்கும் காண்பிக்க கூடாது என்றும், யாருக்கும் அவற்றை காண்பிக்க வேண்டுமென்று நான் உத்தரவு போடுவேனோ அவர்களுக்கு மட்டுமே காண்பிக்க வேண்டுமென்று, அப்படியே நான் மற்றொருவருக்கும் காண்பித்தால் நான் அழிக்கப்பட்டு போவேன் என்று அவன் மறுபடியும் என்னிடத்தில் சொன்னான். அந்த தகடுகளை குறித்து அவன் என்னிடத்தில் பேசிக்கொண்டிருந்த பொழுதே அந்த தகடுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தையும் நான் பார்க்கும்படியாகவும், மறுபடியும் நான் அந்த இடத்திற்கு சென்றபொழுது அந்த இடத்தை தெளிவாகவும் குறிப்பாகவும் அறிந்து கொள்ளும்படியாகவும் ஒரு சாட்சி என் மனக்கண் முன் திறக்கப்பட்டது. அந்த உரையாடலுக்கு பின்பு உடனே அந்த அறைகளிலிருந்து ஒளி என்னோடு பேசிக்கொண்டிருந்தவனின் சரீரத்தை சுற்றி திறந்து வைத்த நான் கண்டேன். அந்த அறையானது மறுபடியும் இருட்டாகும் வரை அந்த ஒளி அவனை சுற்றிலும் மட்டுமே தொடர்ந்தது இருக்கும்படியானது. நான் அது இருந்த வண்ணமாகவே அதை உடனே பார்த்த பொழுது பரலோகம் வரை நேராக திறக்கப்பட்ட ஒரு குழாய் போல தான் முற்றிலும் மறையும் வரை அவன் உயர எழுப்பினான். அந்த பரலோக ஒளி தோன்றுவதற்கு முன் இருந்ததைப் போலவே அந்த அறை விடப்பட்டது. இதோ சாட்சியின் தனித்தன்மையாக குறித்து நான் ஆழ்ந்த யோசனை பண்ணிக்கொண்டு படுத்திருந்தேன். மேலும் அந்த அதசனமான தூதுவனால் எனக்கு செய்யப்பட்டவைகளை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தேன். நான் என் தியானத்திலேயே இருக்கும்பொழுது என்னுடைய அறையினானது மறுபடியும் ஒளி பெறத் தொடங்கியது. நான் திடீரென கண்டேன். அந்த காணும்பொழுது முன்னமே வந்தது போலவே இதோ பரலோக தூதன் என்னுடைய படுக்கையிலே நிற்பதையும் நான் கண்டேன். முதல் சந்திப்பில் என்னிடத்தில் கூறிய
காரியங்களையே யாதொரு வேறுபாடின்றி என்னிடத்தில் அவன் மறுபடியும் எடுத்துரைக்கத் தொடங்கினான். அவைகளையே சொல்ல பின்னர் கொஞ்சம் பயப்பட பட்டயம் கொள்ளை நோயானால் பெரும் பலி பலி கடி பல்கடிப்புகளுடன் பூமியின் மேல் வரப்போகும் பெரிய நியாயத்தீர்ப்புகளையும் குறித்து இந்த வருத்தக்க நியாயத்தீர்ப்புகள் பூமியின் மீது இருந்த தலைமுறையிலேயே வரும் என்று எனக்கு தெரியப்படுத்தினான். அந்த காரியங்களை எடுத்து கூறி பின்னர் முன்போலவே அவன் எழும்பி சென்று விட்டான். அந்த நேரத்திற்குள்ளாக நான் என் மனதிலே அவைகளை ஆழமாக பதித்து விட்டபடியால் என் கண்களிலிருந்து துக்கம் மறைந்தோடி விட்டது. நான் கண்டவைகளிலும் கேட்டவைகளிலும் அடைந்த ஆச்சரியத்திலேயே மேற்கொள்ளப்பட்ட படுத்து கொண்டிருந்தேன். அந்த நிலையில் என் படுக்கையிலே 3ஆம் முறையும் நான் மறுபடியும் அதே பரலோகத்தின் தூதுவனை கண்டு முன் சொல்லிய அதே காரியங்களையும் மறுபடியும் அவன் என்னிடத்தில் திரும்பவும் சொல்லுவதை கேட்டது. எனக்கு சொல்லுவதென்னது ஆச்சரியத்தையும் கொடுத்தது. என் தகப்பனின் குடும்பத்தின் ஏழ்மை நிலையான காரணமாக செல்வந்தனாகும்படியும் நான் அந்த தகடுகளை பெற சாத்தான் என்னை சோதனைக்கு உட்படுத்த முயற்சிப்பான் என்று எனக்கு சொல்லி ஒரு எச்சரிப்பையும் எனக்கு கொடுத்தான். நான் அதை செய்யக்கூடாது என்று அந்த தகடுகளையும் பெறுவதில் தேவனை மகிழ்மைப்படுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது என்றும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதை தவிர மற்றொரு நோக்கத்திற்கும் நான் ஆட்கொண்டு விடக்கூடாது என்றும் சொன்னான். இல்லாவிட்டில் நான் அவைகளை பெற முடியாது என்றும் சொன்னான். இந்த 3 சந்திப்பிற்கும் பின்னர் முன்போலவே அவன் பரலோகத்திற்கு ஏறி சென்றான். அப்பொழுது நான் அனுபவித்த அதிசயமான காரியங்களை குறித்து மறுபடியும் சிந்திக்கும்படி விடப்பட்டேன். 3ஆம் முறையாகவும் அந்த பரலோக தூதனானவன் என்னிடத்திலிருந்து பரலோகத்திற்கு ஏறி சென்ற உடனே சேவல் கூவிற்று. பகல் நெருங்கிய கொண்டு இருக்கிறது என்று கண்டு அதிலிருந்து எங்களுடைய சம்பாஷணைகள் இரவு முழுவதையும் ஆக்கிரமித்து இருந்ததையும் அறிந்தேன். அதன் முன்னர் நான் சற்று நேரத்துக்குள்ளேயே என் படுக்கையிலிருந்து எழுந்து வழக்கம் போல அந்த நாளிலே நான் செய்ய வேண்டிய அவசியமான வேலையையும் செய்வதற்கு சென்றேன். மற்றும் சமயங்களில் வேலை செய்தது போல வேலை செய்ய நான் முயலுகையில் வேலை செய்யக்கூடியபடி என் பலத்தை முற்றிலும் இழந்தவனாக உணர்ந்தேன். என்னுடனே வேலை செய்யக்கூடிய இருந்த என் தகப்பன் எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று கண்டு என்னை வீட்டுக்கு போகும்படி சொன்னார். நான் வீட்டுக்கு சொல்ல எண்ணத்துடன் புறப்பட்டேன். ஆனாலும் நாங்கள் இருந்த வயலுக்கு வெளியே கடந்து செல்ல முயலுகையில் என் பலன் என்னை விட்டு முற்றிலும் நீங்கியது. உதவியற்றவனாக தரையிலே விழுந்தேன். கொஞ்ச நேரம் ஒன்றையும் அறியாதபடி முற்றிலும் மூச்சை அடைந்தேன். என்னை யார் சொல்லி அழைத்து என்னுடனே பேசிய சத்தத்தை தான் நான் முதற்காரியமாக நினைவுகூர முடிந்தது. நான் மேலே பார்த்தேன். அது தூதுவன் முன்னைப் போலவே ஒளியினால் சூழப்பட்டு என் தலைக்கு மேலே நின்று கொண்டு இருப்பதையும் கண்டேன். அப்பொழுது அவன் முந்தின இரவு என்னிடம் எடுத்துரைத்த காரியங்களையே மறுபடியும் எனக்கு சொல்லி என் தகப்பனுடைய போய் நான் பெற்ற தரிசனத்தையும் கட்டளைகளையும் சொல்லும்படி ஆக எனக்கு உத்தரவிட்டான். நான் கீழ் படிந்தேன். வயலிலிருந்த என்
திரும்பி போய் நடந்த எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் சொன்னேன். அவர், இது தேவனால் உண்டானது எனக்கு கூறி இந்த தூதுவன் கட்டளையிட்ட பிரகாரமாகவே செய்யும்படி என்னிடம் சொன்னார். நான் வயலை விட்டு அந்த தகடுகளை புதைத்த வைக்கப்பட்டு இருப்பதாக அந்த தூதுவன் சொன்ன இடத்திற்கு சென்றேன். அதை குறித்து நான் கண்ட குறிப்பிடத்தக்க தரிசனம் தெளிவாகவும் இருந்தபடியால் நான் அங்கே சென்று கணத்தில் அந்த இடத்தை அறிந்து கொண்டேன். நியூயார்க்கில் ஆண்டோரியோ மாகாணம் மான்ஸ்டர்ஸ் கிராமத்திற்கு அருகாமையில் சுற்று வட்டாரத்தில் உள்ள எந்த ஒரு மலை காட்டிலும் உயரமான ஒரு பெரிய மலை இருக்கிறது. அதற்கு மேற்புறம் மலை உச்சிக்கு அருகிலே அளவிலே பெரிதான ஒரு கல் கீழ் இந்த தகடுகள் ஒரு கற்பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தன. இந்த கல் மேல் பக்கத்தில் மத்தியில் கனமாகவும் வட்ட படிவமாகவும் ஓரங்களாகவும் சன்னமாகவும் இருந்தது. அதனால் நடுப்பக்கம் தரைக்கு மேலே நன்றாகவும் காணப்பட்டது. ஆனால் அதை சுற்றிலும் உள்ள ஒரே மண்ணால் மூடப்பட்டிருந்தது. மண்ணை அப்புறப்படுத்திய பின்னர் ஒரு கோலை எடுத்து கல்லுக்கு ஓரத்திலே பதித்து சிறிது பலத்தை உபயோகித்து கல்லை உயர்த்தினோம். உள்ளே பார்த்தேன். அங்கே தூதுவன் உரைத்த உண்மையாகவே அந்த தகடுகளையும் ஊரீம் மற்றும் தும்மீம் மார்க்கவசம் ஆகியவற்றையும் கண்டோம். அவைகளை வைக்கப்பட்டிருந்த பெட்டியானது கற்களையும் ஒன்றாகவும் ஒருவித பசையின் மூலமாக சேர்த்து வைத்ததைப் போல அமைக்கப்பட்டிருந்தது. 2 கற்களை பெட்டியின் அடித்தளத்தில் குறுக்காக வைக்கப்பட்டிருந்தன. அந்த கற்களின் மேல் தகடுகளும் வைக்கப்பட்ட அவைகளுடனே இருந்த மற்ற பொருட்களும் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளை வெளியே எடுக்க முயற்சி செய்தேன். ஆனால் தூதுவனால் எடுக்கப்பட்டேன். அவைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய காலம் இன்னும் வரவில்லை. அக்காலம் அன்றி இருந்து இன்னும் சரியாக 4 வருஷங்கள் வரை வராது என்று மறுபடியும் அறிவிக்கப்பட்டேன். ஆனால் அன்றிலிருந்து சரியாக 1 வருஷம் சென்று நான் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அப்பொழுது அவன் என்னை அந்த இடத்திலேயே சந்திப்பதாகவும் மேலும் இவ்விதமாகவே அந்த தகடுகளை பிறவும் காலம் வரும் வரை நான் தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னான். எனக்கு இவ்விதமாக கட்டளைகளை கொடுக்கப்பட்டபடியே ஒவ்வொரு வருஷமும் முடிவிலே சென்றேன். ஒவ்வொரு தடவையும் அதை தூதுவனை அங்கே கண்டேன். மேலும் எங்களுடைய ஒவ்வொரு சந்திப்பிலும் கர்த்தர் என்னை செய்ய போகிறார், எப்படி இவ்விதமாக அவருடைய ராஜ்யம் இந்த கடைசி காலங்களிலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதைகளையும் குறித்து போதனைகளையும் ஞானத்தையும் அவ்விடமிருந்து பெற்றுக்கொண்டேன். கடைசியாக தகடுகள் ஊரீம் தும்மீம் மார்க்கவசம் ஆகியவற்றையே பெற்றுக்கொள்ளும் காலம் வந்தபோது 1827 செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் தகடுகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திற்கு வழக்கம் போல் வருஷம் கடைசியில்
சென்றிருந்த பொழுது அதை பரலோக தூதனானவன் அவைகளை என்னிடத்தில் ஒப்படைத்து கட்டளையிட்டதாவது, அவைகளுக்கு நான் பொறுப்பாளியாக வேண்டும். அவைகளை கவன குறைவாளி அல்லது என்னுடைய அசட்டையினாலே போகும்படி விட்டால் நான் நிர்மூலமாக்கப்படுவேன். ஆனால் நான் என் சக்திக்குட்பட்ட எல்லா முயற்சிகளையும் உபயோகித்து அந்த தூதுவன் மறுபடியும் அவைகளையே கேட்கும் வரை அவைகளையே வைத்திருந்தால் அவைகளை பாதுகாக்கப்படும். நான் உடனே அவைகளையே பத்திரமாக வைத்திருந்தால் வேண்டும் என்று கண்டிப்பான கட்டளைகளை பெற்று என்பதையும் என்னால் தேவைப்பட்டதையும் நான் செய்து முடிந்த பின்னர் அந்த தூதுவன் அவைகளையே கேட்டான் என்று சொன்னதின் காரணத்தையும் உணர்ந்தேன். ஏனெனில் அவைகளை என் வசத்தில் வைத்திருக்கிறேன் என்பதையும் மற்றவர்கள் தெரிந்து கொண்ட உடனேயே என்னிடத்திலிருந்து அவைகளையே எடுத்துக்கொள்ள மிகவும் கடுமையான பிரயுக்திகளை பயன்படுத்தப்பட்டன. அந்த காரியத்திற்காகவே என்னென்ன சூழ்ச்சிகள் கண்டுபிடிக்க கூடுமோ அவைகளை எல்லாம் பயன்படுத்தப்பட்டன. முன்னறிந்ததை கட்டிலும் துன்புறுத்தல் மிகவும் கசப்புகளையும் கொடூரமாகவும் ஆயின. கடுமையினால் அவைகளை என் வசமிருந்து பறித்து கொள்ள திரளான ஜனங்கள் தொடர்ந்து விழிப்புடனே இருந்தார்கள். ஆனாலும் தேவனுடைய ஞானத்தில் என்னால் செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இவைகள். நான் நிறைவேற்றும் அளவும் அவைகளை என்னிடத்தில் பாதுகாப்பாகவும் இருந்தன. ஏற்கனவே ஒழுங்கு செய்திருந்தபடியே அந்த தூதுவன் அவைகளை என்னிடத்திலே கேட்டபொழுது அவைகள் அவனிடத்தில் திரும்பவும் கொடுத்தேன். அவைகளை அவனுடைய பொறுப்பில் இன்றி வரை அதாவது 1838 மே மாதம் 2ஆம் நாள் வரை இருக்கின்றன. அதிக முழு விவரத்திற்கு வெளியேறப்பெற்ற முத்து இருந்து ஜோசப் ஸ்மித் வரையறை பார்க்கவும் எழுதியிருந்தது. என்னுடைய பிறந்த நாளுங்க. இருந்தது. பேசுகிற ஜனங்களின் சத்தமாகவே இவ்வாறு பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட பூர்வகால பதிவீடு தேவனுடைய வார்த்தையினாலும் வல்லமையினாலும் உண்மையாகவே என்று தெய்வீக உறுதிமொழிகளின்படியே இன்றைய மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. 1830ஆம் ஆண்டில் த புக் ஆஃப் மார்மன் என உலகிற்கு முதலாக ஆங்கிலத்திலே வெளியிடப்பட்டது. இங்கே போட்டிருக்கு பாருங்க, நான் பிறந்த டேட்டு. அன்று வரை, அதாவது 1838 மே மாதம் 2ஆம் நாள் வரை இருக்கின்றன. அதிக முழு விவரத்தை வெளியேறப்பெற்ற முத்துக்களில் இருக்கின்றன. ஏற்கனவே ஒழுங்கும் செய்திருந்தபடியே அந்த தூதுவன் அவைகளை என்னிடத்தில் கேட்டபொழுது அவைகளை அவனிடத்தில் திரும்பவும் கொடுத்தேன். திருப்பி கொடுத்துட்டார். மே மாதம் 1838 மே மாதம் 2ஆம் நாள் 2ஆம் தேதி என் பர்த்டே. இன்றைக்கி இதை நான் படித்தேன், எங்கள் அப்பாட்ட காட்டினேன். இதை படிக்கலை, இதை இப்போ தான் படிக்கிறேன். அதாவது இண்டக்ஷன் மோர்மன் புக்கு, இதை படித்தேன். மோர்மன் புத்தகத்தை பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கம், இதை படித்து காட்டினேன். இதுக்கு மேலே அந்த புக்கில் இதுக்கு மேலே ஒரு ஃபேராக இருக்குது. நம்ம அந்த அதிகாரத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதை படித்து காட்டினேன். இதை நான் இப்போ தான் படிக்கிறேன். இந்த விஷயத்தை மோர்மன் புஸ்தகத்தை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கம். மோர்மன் புஸ்தகம்
பழங்கால அமெரிக்காவிலிருந்து ஜனங்களின் பரிசுத்த பதிவேடு ஆகும். இதுவே உலக தகடுகளில் பொறிக்கப்பட்ட இருந்தது. பின் வருவனை பற்றிய சேர்த்து இதில் இருந்த இந்த பதிவுகளை தொகுப்பாக்கப்பட்டதே இந்த ஆதாரங்கள் பின் வருபவை. இதை படிச்சுட்டு விட்டுட்டேன். இன்றைக்கி நைட்டு நான் குடும்ப ஜெபம் பண்ணும்போது இந்த அதிகாரத்தை முழுசாக படிக்கணும். இப்படி படிக்கும்போது தான் சிலருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி நம்ம செய்கிறது நல்லது. அப்புறம் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, கம்ஃபாலோமியில் வந்து உலக மேப் கொடுத்துருக்காங்க. அதில் இயேசு கிறிஸ்து இந்த சைடில் இருப்பார், இந்த சைடில் உலக மேப் கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பில் நான் எங்கே போகணும் என்ற விரும்புகிறத, அமெரிக்காவில் நான் போக வேண்டிய இடத்த எந்த இடம் அப்படின்றத கை வச்சு ஜெபம் பண்ணேன். அந்த மக்களோட போய் நான் சேரணும், அந்த பழங்குடியினர் மக்களோட போய் நான் சேரணும், அங்கே தான் நான் பெண் எடுக்கணும் அப்படின்றத வந்து நான் கரெக்டாக அந்த மேப்பில் கை வச்சு நான் ஜெபம் பண்ணேன். எங்கள் அப்பாட்ட சொன்னேன், நீ அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தியப்பா, ஆனால் நான் இது வந்து நான் 2008 எனக்கே தோன்ற விஷயம், நான் டிரைவராக ஆனதுலேருந்து நான் யோசிச்சுட்டு இருக்க விஷயம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுலையும் நான் போகணும் இந்த சர்ச்சுக்குன்றதையும் கடவுள் தான் எனக்கு காட்டினார். இப்போ நான் அந்த சர்ச்சில் இருக்கேன். கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இடத்தையும் கடவுள் தான் எனக்கு அந்த இடத்த உணர்த்துறாரு. அவங்களோட வாழ்க்கை முறைமைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரி வராது, ஆனால் அவங்க அதை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழணும், இந்த என்னுடைய நோக்கம். அவங்க கடவுளை பின்பற்ற விதங்கள் ஓகேங்களா. ஆனால் என்னோடய முயற்சினாலையும் எங்களுடைய சிலர்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட தேவைகளுக்காக சும்மா நான் வந்து எங்கள் சர்ச்சில் பெண் கேட்டோம் எங்கள் அப்பா மூலயமா. ஆனால் அந்த பெண் கொடுக்கக்கூடிய தகப்பனார் என்ன சொன்னார்னா, நான் படிக்கலைன்ட்டார், அதனால் கொடுக்க முடியாதுன்னு எங்கள் அப்பா ஃபோனில் கேட்கும் போதே சொல்லிட்டாங்க. அதனால் அதை குறித்து நாங்கள் வருத்தப்படலை. ஏன்னா நான் போகணுன்ற இடம் அந்த இடம் இவங்கெல்லாம் கேட்டதுனால தான் அவங்கக்கிட்ட கேளுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து அவங்க 3 வாட்டி அமெரிக்காவுக்கு போயிருக்காங்க. ஆனால் நான் என்னோடய விருப்பம், என்னோடய நோக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், பூமியில் இந்த மக்களிடத்துல மட்டும்தான் நான் பெண் எடுக்கணும், வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கம், முடிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.